கிறிஸ்துவுக்குள் அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைய வேத வசனமும் ஜெபமும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள். கேட்டுக்கு போகிற வாசல் விரிவும் வழி விசாலமுமாயிருக்கிறது, அதன் வழியாய் பிரவேசிக்கிறவர்கள் அநேகர். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மத்தேயு 5, 6, 7 இந்த அதிகாரத்தை முழுவதுமாய் போதனைகளை செய்திருப்பார், ஆலோசனை கொடுத்திருப்பார், பரலோக ராஜ்யத்திற்கு வழியை காண்பித்திருப்பார். 8ஆம் அதிகாரத்துக்கு மேலே தான் ஆண்டவர் அற்புதங்களை செய்வதை நாம் பார்க்க முடியும். ஆனால் இதில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லும்போது இடுக்கமான வாசல் வழியாய் அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு இடுக்கமான வாசலில் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்ம போவோம். அதுபோல் நம்ம வாழ்க்கை முறை கஷ்டத்தின் மத்தியிலும் பாடுகள் மத்தியிலும் ஒவ்வொரு நேரமும் நமக்கு ஒருவர் இருக்கிறார், நம்மை உண்டாக்கின ஒருவர் இருக்கிறார். அவர் பார்த்து கொண்டிருக்கிறார். பாவம் செய்யக்கூடாது, மற்றவங்களை கஷ்டப்படுத்தக்கூடாது. ஏன்னா 5, 6, 7 நிறைய போதனைகளை செய்திருப்பார். நீங்கள் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இதை செய்யணும், இதை செய்யக்கூடாது என்று ஆண்டவர் சொல்லியிருப்பார். சொல்லிட்டு தான் இதை சொல்ல, இது ரொம்ப கடினமான ஒரு காரியம், ஆனால் இந்த வழியை நீங்கள் தெரிந்து கொண்டால் அதுக்கு அடுத்த வசனம் சொல்லுது ஜீவனுக்கு போகிற வாசல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இது நமக்கு ஏற்றுக்கொள்ள ரொம்ப கஷ்டமாக இருக்கும். என்னங்க, சிறு வயசுலையும் இடுக்கமாக இருந்தோம், இப்போவும் நாங்கள் கஷ்டப்படணுமா என்று சொல்லி யோசிப்போம். ஆனால் இந்த வழியாக இந்த பூமியிலே நாம் வாழுகிற நாம் பலத்தின் மிகுதி 80 ஆண்டு என்று சொல்லுகிறது. இந்த 80 ஆண்டுக்குள்ளே நீங்கள் ஆண்டவரை பார்த்து வாழ வேண்டும் என்றால் இடுக்கமான வாசல் வழியாக தான் பிரவேசிக்கணும். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன், அதனால் உங்களை ஆசீர்வதிக்காமல் விட மாட்டார், உங்களுக்கு நன்மை கொடுக்காமல் விட மாட்டார். ஆனால் நம்ம போகிற வாசல் இடுக்கமாக தான் இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் நீங்கள் அவரே பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும், இறங்கி போக வேண்டிய சூழ்நிலை வரும், மற்றவங்களை மேன்மையாக நினைக்க வேண்டிய சூழ்நிலை வரும். இயேசுனுடைய சுவாபம் உங்களுக்கு வேணும்னா இயேசு அந்த வழியாக தான் கடந்து போனார். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்போது அதுக்கு நீங்கள் பிரயாசப்படுங்க. கேட்டுக்கு போகிற வாசல் விரிவு விசாலம், அது யாரும் கேட்க மாட்டாங்க. அது நம்மக்கிட்ட பணம் இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக நம்ம நினச்சதெல்லாம் செய்யலாம். தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் நம்ம செஞ்சுருவோம். அதனால தான் அவர் எழுதுகிறாரு, நீங்கள் இடுக்கமான கஷ்டம், நெருக்கம், பாடு, கண்ணீர், அவமானம், துக்கம், நிந்த, வேதனை இதெல்லாம் இருக்கா? நீங்கள் இடுக்கமான வாசல் வழியாய் வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அழிவில்லாத ராஜ்யம் நமக்கு இருக்கிறது. நாம் மரித்த பிற்பாடு இயேசு நியாயந்தீர்க்க வரும்பொழுது நமக்கு அழிவில்லாத ராஜ்யம் இருக்குது. அந்த ராஜ்யத்தின் சந்தோஷத்தை கொண்டு நாம் வாழப்போகிறோம். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்தின்படி நம்ம நடப்போம். கர்த்தர் கிரியை செய்வார். ஜெபிப்போமா? பிதாவே, உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வருகிறோம். இன்றைய வேத வசனத்தில் ஆண்டவரை இடுக்கமான வாசல் வழியாய் பிரவேசிங்கன்னு வேதம் சொல்லுதப்பா. நாங்கள் அதுக்கு கவலைப்படாதபடி மனமகிழ்ச்சியோடு கடந்து செல்ல உதவி செய்யும். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாரும். உம்முடைய சமாதானம் எங்களுக்குள்ளே இருக்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென்.